அனைவருக்கும் வெற்றி தமிழ் பயிற்சி அகாடமியின் சார்பாக இனிய வணக்கம். இந்த ஷார்ட்ஸில் நம்ம 11th பாலிட்டியில் இருக்கக்கூடிய தேர்தல்கள் படத்தில் தேர்தல் சீர்திருத்தம் தொடர்பான குழுக்கள் கொடுத்துருப்பாங்க. ஸோ இந்த குழுக்களை நீங்கள் பார்த்து வச்சுக்கிறணுங்க. இது ஆல்ரெடி நமக்கு கேட்ட வினாங்க. ஸோ இதில் அவங்க என்ன கேட்டிருந்தாங்க அப்படின்னா, நமக்கு 4 குழுக்களை கொடுத்துட்டு இதை கால வரிசைப்படுத்த சொன்னாங்க. இந்த மாதிரி ஒரு வினா கேட்டிருந்தாங்க. அதுக்கப்புறம் ஒரு 4 குழு கொடுத்துட்டு இந்த குழுவில் எது தேர்தல் சீர்திருத்தம் தொடர்பான குழு அல்ல அப்படின்னு கேட்டிருந்தாங்க. ஸோ இதை கொஞ்சம் நீங்கள் நல்லா பார்த்து வச்சுக்கிறணும். இதில் பாருங்கள், நமக்கு ஃபஸ்ட்டு என்ன இருக்குன்னு பாருங்கள். தார்குந்த், சரியாங்க. ஸோ தார்குந்த் குழு 1974. அப்போ தாரு 4 அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கிறணும். தாரு 4 அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. 1974. அடுத்து தினேஷ் கோஸ்வாமி குழு 1990. ஸோ தினேஷ் 90 மார்க்கு அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கணும். இல்லாட்டி தினேஷ் பிறந்தது 1990 அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து ஓரா குழு அப்படின்றது 1993. சரியாங்க. ஓரா 1993. அடுத்தது இந்திரஜித் குப்தா, ரொம்ப ரொம்ப முக்கியமானதுங்க. ஸோ இந்திரஜித் குப்தா குழு 1998. அடுத்தது வெங்கடாச்சலையா குழு 2002. சரியாங்க. இதெல்லாம் ஏன்னா நேமில் இருக்குல்லங்க, இதுக்கு தான் அதிக இம்பார்ட்டன்ட் கொடுக்குறாங்க. அடுத்த இதையும் பார்த்து வச்சுக்கோங்க. இந்திய சட்ட ஆணையத்தோட அறிக்கை 1999. அடுத்து இந்திய தேர்தல் ஆணையத்தோட அறிக்கை 2004. அடுத்தது பாருங்கள், வீரப்ப மொய்லி 2007. அடுத்தது டங்கா குழு 2010. டன்னு 10 அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கிறணும். சரியாங்க. அப்போ டங்கானா டன்னு, அப்போ 10, அப்போ 2010. சரியாங்க. ஸோ இதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா தேர்தலில் சீர்திருத்தங்கள் ஏற்படுத்துறதுக்காக குழுக்கள் கொண்டு வரப்பட்டது. ஸோ இதில் 4 கொடுத்து உங்களை கால வரிசைப்படுத்த சொல்லுவாங்க. இல்லைன்னா தேர்தல் குழுக்களுடன் தொடர்புடையது எது அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. ஸோ மிக முக்கியமான பகுதி, கொஞ்சம் நல்லா பார்த்து வச்சுக்கோங்க.